அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ரீயூஸ் ப்ளவுஸ் பிட்டுங்க, காட்டன் ப்ளவுஸ் பிட் இந்த லைனிங்காக வச்சுக்கலாம். பார்ட்ரு வச்சதெல்லாம் வந்து நம்ம மேல் பக்கம் வச்சு அழகாக வெளியே ஃபேன்சியாக போட்டுக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க. 4 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணுறேன். இங்கே வந்து 1.25, இங்கே வந்து 3 ஷோல்டர், கீழே 4.5 மார்க் பண்ணுறேன். அதான் 3.5 இன்ச் கரெக்டான அளவு. நான் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ராவாக முன்கழுத்துக்கும் ஆம்கோலுக்கும் எடுக்கிறேன். பின்கழுத்துக்கும் அந்த மாதிரி 1 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் இருக்குங்க. டோட்டல் ஹைட் வந்து 12 எடுங்க, கரெக்டாக இருக்கும். நான் வந்து அப்புறமா கட் பண்ணிட்டாங்க, 13 எடுத்திருந்தேன், 12 எடுத்துக்கோங்க. சுற்றளவு 8 எடுத்திருக்கேன், அந்த மார்பு சுற்றளவு. இது கரெக்டாக மார்க் பண்ணிங்க. பின்கழுத்து 5.5 எடுத்திருக்கேன், 4.5 இன்ச் தான் கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் எதுக்கு நான் மார்க் பண்ணுறேன்னா, ஷோல்டர் வந்து வெளி பக்கம் பிடிச்சிட்டு அப்புறம் நான் உள் பக்கமாக பிடிப்பேன். ஹைட் வேணுன்னா அப்புறமா நம்ம இறக்கிக்கலான்ற ஒரு காரணத்துக்காக ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி. இது பின்கழுத்து நம்ம வரைஞ்சி ஓப்பன் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு கொக்கி கஜாக்காக கட் பண்ணி வச்சுருக்கோம் பின் கழுத்தை. ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்து போட்டுக்கலாம். நான் மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு அங்கங்கே குண்டு ஊசி போட்டுக்கோங்க. முன்கழுத்தை வந்து நான் கட் பண்ணல, அப்புறம் தைக்க சொல்ல தைச்சிட்டு அப்படியே கட் பண்ணி திருப்பிக்கலாம். அதுமாரி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்கழுத்து வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் தள்ளி இந்த கொக்கி கஜாக்காக. ஆனால் 2 இன்ச் எடுங்க, 2 2.5. எனக்கு வந்து இந்த ரொம்ப சுகுராக போயிடுச்சு, அதனால் நீங்கள் 2 2.5 கூட எடுத்துக்கலாம். நான் 1.5 எடுத்துருந்தேன். இது வந்து கரெக்டாக அப்படியே வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பின்கழுத்தை கடையில் குத்து வாங்கிறது வந்து காசு நிறைய இருக்குங்க. எப்படி 500 600 700. இது வந்து ப்ளவுஸ் பீட்டு. மோஸ்ட்லி நம்ம வந்து அதிகமாக ப்ளவுஸ் தைக்க மாட்டோம். நிறைய பேர் வயசானவங்களாம் காட்டன் ப்ளவுஸ் தான் 2x2 அந்த மாதிரி எடுத்து தைச்சிக்கிறாங்க. இந்த மாதிரி ஜரிகெல்லாம் குழந்தைங்களுக்கு தைச்சி கொடுத்தா சூப்பராக இருக்குங்க. அப்புறம் பார்டர் வந்து பெரிய பார்டராக இருக்கிறத வந்து நான் கீழே பாவாடைக்கு எடுத்துக்கிட்டேன். இதனுடைய ஹைட் வந்து 16 இருக்குது, கரெக்டான ஹைட்டு. 4 இன்ட்டு வந்து அந்த கீழே ஃபில்ட்டு அதை பிடிச்சிப்பேன், 4 இன்ச்சு டாட் பிடிச்சிப்பேன். 2ஆக மடித்து பார்ட்ரு கீழ் பக்கமாக நான் பிடிச்சி தைச்சிப்பேன். ஃபினிஷிங்கில் ஒன்றா நான் காட்டுறேன். கரெக்டாக 20 இன்ச்சு டோட்டலாக தைக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டேன். கை வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சுட்டு நம்ம வேண்டுற சைஸ்க்கு அதை நீட்டாக லென்த்தாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையை. அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பாவாடைக்கு வச்சு போகிறோம். ஹைட்டை மார்க் பண்ணோம். இந்த கட் பண்ண பீஸ் மேலே இருக்க பீஸை வந்து நம்ம நாடாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கான்ட்ராஸ்டாக சூப்பராக இருக்கும். டாப்பும் பாவாடை கலரையும் மாற்றி மாற்றி தைச்சோன்னா மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். தனித்தனியாக தைச்சா அது மேட்ச் ஆகிற மாதிரியே நம்மளுக்கு தெரியாது. மோஸ்ட்லி இந்த ஸ்கர்ட்டோடைய கலரை வந்து டாப்புக்கு யூஸ் பண்ணுங்கள், அப்போ வந்து அது அழகாக தெரியும். லைனிங் வந்து காட்டன் லைனிங் இந்த மாதிரி இருக்குல்லங்க, இது அவங்க வயசானவங்களாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது பியூர் காட்டன்றதுனால நம்ம லைனிங்லாம் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. இது நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இது வந்து கீழே பாவாடைக்கு நான் கட் பண்ணுறேன். 16 இன்ச் வைக்கிறேன். கரெக்டான ஹைட்டே நம்ம 16 இன்ச் தான் சொல்லியிருக்கோம். நல்லா மடித்து அடிச்சுக்கலாம். என்கிட்ட நான் கீழே நம்ம டாட் பிடிக்கிறோம்ல, 4 இன்ச்சு மடித்து டக் பண்ணி பிடிக்க போகிறதுனால அப்புறமா கீழே தையில் பிரிச்சுட்டு கூட சின்னதாக மடித்து அடிச்சுக்கலாம், ஹைட்டை இறக்கிக்கலாம். அதனால் நான் 16 இன்ச் வச்சுட்டு மடிக்க சொல்ல கொஞ்சம் பெருசாக மடித்து தைச்சிப்பேன். எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த அகலத்தை அப்படியே போட்டு கரெக்டான அகல அளவை வச்சு போட்டு இந்த லைனிங்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே மடிப்பு சைடு இருக்கும், அது ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாவாடைக்கு வரைக்குமே ஒரு ப்ளவுஸ் பிட் ஃபுல்லாக தேவைப்படும் காட்டனில். டாப்புக்கு வந்து வேறு ஒரு ப்ளவுஸ் பிட் நம்ம எடுத்துக்க வேண்டியது வரும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். நல்ல பக்கம் உள் பக்கமாக இருக்கணும். நம்மளை பார்த்த மாதிரி ராங் சைடு இருக்கணும், ரைட் சைடு உள்ளே இருக்குது. கழுத்தை மட்டும் அச்சு திருப்ப போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம. அதுக்கு சேஃப்டி பின் கழுத்தை சுற்றி போட்டுக்கோங்க, மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. எப்பயும் போல் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. நான் இதுக்கு எதுவுமே கேன்வாஷ்லாம் நான் கொடுக்கல, எதுவுமே வைக்கல. என்கிட்ட வந்து நான் வந்து ஆலி ஒர்க் மாதிரி கையிலே தைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்படியே அச்சு திருப்புறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு பதிய தையல் போகிறதுக்கு முன்னாடி இந்த லைனிங்கில் ஒரு தையல் ஒட்டினா மாதிரி எட்ஜஸ்டில் போட்டுவாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்னால், இப்போ பதிய தையல் போட சொல்ல அந்த லைனிங் பீஸ் வெளியே வந்து எட்டி எட்டி பார்க்காது. அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. பதிய தையல் எட்ஜஸ்ட்லேயே போட்டுட்டுருங்க. ஃபினிஷிங் அப்போ தான் அழகாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. சுற்றி ரவுண்ட்ஸ்க்கும் நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். லைனிங் தான் கரெக்டான அளவு. வெளியே வச்சுருக்க பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா நம்ம அதை கட் பண்ணி லாஸ்ட்டாக போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி தைச்சி கொடுக்க சொல்ல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். கடையில் கொடுத்து வாங்கிறத விட நம்ம ப்ளவுஸ் வீட்டில் இதே மாதிரி இதே சேரீயை நீங்கள் கட்டிட்டீங்கன்னா மேட்சிங்காக இருக்கும். பேத்தி பாட்டி மேட்சிங்காக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தைக்க சொல்ல டாட் சென்டர் டாட் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு பிடிச்சிட்டு இன்னொரு சைடு அந்த மாதிரி ஷோல்டர் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி மடிச்சுட்டு ஒரு விரல் சைஸ்க்கு அந்த மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஷார்ப்பாக மேலே முடிக்கணும். அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். முடிச்சாச்சா? இப்போ வந்து பேக் பீஸ் எடுத்திருக்கேன். இது ஓப்பன் சைடுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்து நல்ல பக்கத்தை நல்ல ப்ளவுஸ் பிட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே லைனிங் ப்ளவுஸ் பிட்டியும் அந்த மாதிரி மடித்து போட்டுங்க. மாற்றி கிட்டி வச்சுட்டு போகிறீங்க. கரெக்டாக வச்சுட்டு கழுத்தை மட்டும் நம்ம தைக்கிறோம். அந்த கொக்கி காஜாவை தைக்க தேவையில்ல. இந்த எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கத்த ஒன்லி கழுத்து பீஸ் மட்டும் அந்த ரவுண்ட்ஸ் அரை வட்டமாக இருக்குல்லங்க மேலே, ஸோ இந்த பா மாதிரி இருக்கிறதுல இந்த பெண்டிங் மட்டும் தைச்சா மட்டும் போதுங்க. கழுத்தாண்ட அடித்து திருப்பலாம். ஃபஸ்ட்டு நம்ம திருப்பணும் இல்லைங்க ஃப்ரண்ட் பீஸ். அந்த மாதிரி பேக் பீஸை தனியாக கட் பண்ணிவிட்டு அங்கங்கே கட் கொடுத்துட்டு அது திருப்பிட்டு பதிய தையல் போடலாம். லைனிங்கில் ஃபஸ்ட்டு போட்டுக்கங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தைச்சி முடிச்சுட்டு ரவுண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பின் பக்கம் திருப்பி போட்டு லைனிங் இருக்குது அப்படியே பிடிச்சி தைச்சிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடையில் கொடுத்து வாங்கிறத விட நம்ம தைக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைனிங் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. கடையில் வாங்கினா அந்த தையலும் சரியாகவும் இருக்காது. லூஃப் தையல் மட்டும் போட்டிருப்பாங்க. ஒரு தையல் போட்டால் தான். இப்போ வந்து கொக்கி காஜாக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்குல்ல, அது ஒரு தையல் போடுறதுனால அந்த தையல் தெரியுதுங்க. நான் போடுறேனே அந்த தையலை வந்து பாயிண்டாக வச்சுட்டு இப்போ கொக்கிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், பதிய தையல் உள்ள பக்கம் தெரிகிற மாதிரி மடிச்சுட்டு தைப்போம். இப்போ அந்த பதிய தையல் தெரிகிற மாதிரி நம்ம திருப்பிக்கலாம். இந்த தையல் வந்து பதிய தையலாக வச்சுட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க உள் பக்கமாக. இது வந்து கொக்கி சைடு. இன்னொரு பீஸ் வந்து இப்போ காஜா சைடு நான் என்ன சொல்லியிருக்கேன், அது வந்து வெளி பக்கமாக தான் நம்ம தைப்போம். அதை நான் வந்து கம்மியாக வச்சதுனால எனக்கு அது பத்தலை. இப்போ அது ஆல்ரெடி ஒரு தையல் போட்டிருப்பலாங்க, அதெல்லாம் கரெக்டான தையலை வச்சுட்டு அப்படியே வெளி பக்கமாகவே மடிச்சுட்டு அந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வந்துடணும். நான் உள்ள ஒரு குட்டி பீஸ் கொடுத்துட்டு அது ரொம்ப மெலிசாக இருக்குது காஜா தாங்காதுன்ட்டு நீங்கள் ஒரு 2-2.5 இன்ச்னா அப்படியே நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்க சொல்ல அது கரெக்டாகவே வரும். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் நான் முதல்லே மடிக்கலை, நீங்கள் மடிச்சு அடிச்சிடுங்க. நான் அப்புறமா தைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா இந்த குண்டு ஊசி இந்த பெரிய ஊசியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நீங்கள் மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு தைக்கணும் மடித்து. நடுவில் ஒரு தையல் போட்டுங்க கொக்கி கஜாக்கு தைக்கிற மாதிரி. இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு வெளிப்பக்கத்தில் தைச்சிடுங்க. ஒரு 1/2 இன்ச்சு அந்த மாதிரி 1/2 இன்ச்சு கொஞ்சம் கம்மியாக தைச்சிடுங்க. எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்தால் கட் பண்ணிவிட்டு இப்போ உள் பக்கமாக திருப்பிட்டு இப்போ 1/2 இன்ச்சு கொஞ்சம் மேலேயே கூட வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி பிடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. நான் 1/2 இன்ச்சு அப்படி வச்சுருக்கேன். ஒரு தையலுக்கு 2 தையல் நல்லா ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதனால நம்மளுக்குனா யூஸ்னால் கழுத்தை கொஞ்சம் லூஸ் பண்ண முடியும். குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்தாங்கனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம், தூக்கி போடாமல் பத்தலைன்னு சொல்லிட்டு. கீழே பாவாடை இறக்கிறதுக்கு 4 இன்ச்சு டாட் பிடிக்கிறோம். மேலே கழுத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்காமல் இறங்கிறதுக்காக இந்த ஷோல்டர் ரெண்டையும் நம்ம பிடிச்சிருக்கோம். 2 ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது நம்ம இது தைக்கிறதுல. இங்கேயும் டாட் பிடிக்கணும் கீழ் பக்கமாக. ஸ்ட்ரெயிட்டாக முடிக்காதீங்க. மேலே வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு பக்கம் தைச்சி முடிச்சதுனால சென்ட்ரு வந்து தைக்காத பக்கத்தில் தள்ளி வச்சு நான் எப்படி இதுக்கு முன்னாடி காமிச்சோன்னா அந்த மாதிரி தைங்க. பிசுறுலாம் இருந்தால் கட் பண்ணி போட்டுருங்க. ஃப்ரண்ட்டு பேக் ஆல்ரெடி முடிச்சுட்டு இந்த கொக்கி கஜா மூவ் ஆகிட்டே இருக்கும். அதனால் அந்த குண்டு ஊசி போட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துங்க. கீழே வேணால் ஒரு தையல் கூட போட்டுக்குங்க. எல்லாத்தையும் செட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து பாருங்கள், நான் முன்கழுத்து மொத்தமே 3.5 இன்ச்சு தான் வேணும். நான் 3.5 இன்ச்சு இருக்குங்களா. இப்போ வந்து சென்டராக இது மடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அவங்க எவ்வளோ அளவு சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. பிசரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதனால் நான் அந்த மேலே அந்த கைக்கு கட் பண்ணி வச்சுலாங்க, அதெல்லாம் நான் தைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இது பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கெலாம் நான் தைச்சி வச்சு ஆல்ரெடி யூடியூப்பில் போட்டிருக்கேன். நான் இந்த சேனல்லையே நீங்கள் ஒன்றா போய் பாருங்கள். இன்விசிபிள் கை ஸ்டிச்சிங் எப்படி இருக்குது அந்த இதுலாம். இது சைட் ஜாயின் வந்து எப்படி பிசுறு தெரியாமல் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தைங்க. 1/2 இன்ச்சு நம்ம தைப்போனா இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சில் எட்ஜஸில் அப்படியே தைச்சிட்டே வாங்க. கரெக்டாக முதல்ல பின் குத்திக்குங்க. கரெக்டாக இடுப்பாண்ட ஜாயிண்ட் கரெக்டாக கை ஜாயிண்ட்டு
இந்த லைனிங் உள்ள 2 இருக்கும், வெளியே 2 பாவாடை 4 துணியாக அங்கே இருக்குங்களா, இங்கெல்லாம் ஆல்ரெடி பின் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்டர் வந்து கரெக்டாக முடியணும், அட்ஜஸ்டில் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக பின் பண்ணி எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பொறுமையாக தேய்ங்க. தைச்சி முடிச்சது இந்த பிசுறு எல்லாம் கட் பண்ணி போட்டுருங்க. இதை வந்து அப்படியே நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு இப்போ 1/4 இன்ச்சில் பிடிச்சோமா, இப்போ ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே ஆனால் அந்த பிசுறு உள் பக்கம் மறைஞ்சி நம்ம எக்ஸ்ட்ராவாக தையல் பண்ணணும். அது பக்கத்தில் எட்ஜஸ்ட்லேயே தையல் போட்டோன்னா என்ன ஆகும்னா பிசுறு வந்து வெளி பக்கத்துலேயே அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து தையலை கொஞ்சம் எட்டவே தள்ளி போடுங்க. அதனால தான் நான் ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் தைக்க சொன்னேன். 1/4 இன்ச்சு தைச்சிங்கன்னா இப்போ வந்து 1/2 இன்ச்சில் நம்ம தைச்சா அந்த 1/4 இன்ச்சு உள்ளே போயிடும். சப்போஸ் நான் கொஞ்சம் தள்ளி தைச்சிருக்கீங்கன்னா இப்போ இந்த இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் தள்ளி தான் தைக்க வேண்டியது வரும். நீங்கள் தைச்சிட்டு கொஞ்சம் திருப்பி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பிசுறு தெரியுதா இல்லை. நான் கையில் இப்போ இடுப்பு ஜாயிண்டிங் வந்து பிசுறு தெரியாமல் அதை தைச்சிருக்கேங்க. இது எப்படி தைக்கணும்னு வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வேணால் நான் சொல்கிறேன் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. இடுப்பு பக்கத்தில் பிசுறே தெரில பாருங்கள், நான் அந்த மாதிரி தைச்சி வச்சுருக்கேன். நூல் இருந்தால் பிஞ்சு வருது. இப்போ சைடில் பாருங்கள், இழுத்து பாருங்கள், இந்த மடிப்பாண்டெல்லாம் நூல் தெரியலையா, அப்போ கரெக்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. கை வந்து குட்டியாக ஃப்ளவர் மாதிரி வச்சுருக்கேன்னா அது கூட நான் ஒன்றா வீடியோ எண்டில் கொடுக்குறேன், எப்படி தைச்சிருக்கேன்னு போய் பாருங்கள். அந்த மாதிரி குட்டி ஃப்ளவர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இப்போ வந்து நம்ம தையல் போட்டோமா, இப்போ வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக தான் இருக்கும். என்கிட்ட நம்ம அங்கங்கே அடித்து திருப்பதுனால தையல் கம்மியாக இருக்கும். சப்போஸ் பாப்பா குண்டாவது தையல் பிரிக்கணும்னா இது எல்லா தையலையும் பிரிச்சுட்டு ஓவலாக் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். துணி பத்தாத பட்சத்தில் பாப்பா வெயிட் போடுது அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் இந்த துணியை அப்படின்னா அப்போ தையல் பிரிச்சுக்கலாம். இல்லை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடுறவங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு வேறு யாருக்குன்னா கூட கொடுத்துடலாம். ரீயூஸ் பசங்க போட்டுப்பாங்க, அதே பேர் இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் அவங்களுக்கு கூட கொடுத்துடலாம். அந்த கிளாத்தை சூப்பராக இருக்கும். அதனால் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள். அதை தான் சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஒரு 2 ஸ்டிச் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க, 3 ஸ்டிச் பக்கத்தில் வர மாதிரி. இப்போ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த நாட் வந்து மெலிசாக திருப்பியிருக்கேன். உங்களுக்கு வேணா எப்படின்னு சொல்லுங்கள், காட்டுறேன் எப்படி தைக்கணுன்ட்டு. நான் ஒரு பேக்கெட் மாதிரி அந்த டாப்போடைய கலரில் அங்கங்கே மேட்ச் பண்ணுறேன் பாருங்கள், இந்த கலர் அங்கேயும் அந்த கலர் இங்கேயும் வச்சு கையில் வந்து ஹேர் பேண்ட் மாதிரி வச்சுருக்கேன். இது என்ன தலைக்கும் போட்டுக்கலாம், கையிலையும் குழந்தை கையிலையும் போட்டு விட்டுடலாம், ஈஸியாக இருக்கும். லப்பர் பேண்ட் ஒன்று தைச்சிருக்கேன். டாப் கிளாத் மிச்சம் நிறையவே இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம டாப்புக்கு மட்டும்தாங்க அது வச்சுருக்கோம், வேறு எங்கேயும் வைக்கல. ஸ்டோன் ஒர்க் ஆலி ஒர்க் மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா பாருங்கள், ஊசி நூல் கையில் வச்சு தாங்க தைச்சேன். பேக்கெட் வந்து அந்த ஒட்டுற மாதிரி இருக்குல்லங்க, அதை வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிக்கர் மாதிரி இருக்குல்லங்க. இதில் குட்டி வைப்ப குழந்தைங்க சாக்லேட்டு எதனா திங்ஸ் எதனா போட்டு வச்சுக்கலாம். இந்த ஃப்ளவர் மாதிரி வேணும்னா நான் எண்டில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள் இந்த குட்டி ஃப்ளவர் எப்படி செய்யறதுன்னு. இந்த ஆலி ஒர்க்கும் சூப்பராக இருக்குங்களா. என் சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ப்ளவுஸ் பீட் இதை வச்சு இன்னொன்று என்ன பண்ணணுன்ட்டு நிறைய ஐடியாஸ் வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸில் போடுறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. முதல்ல என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலி ஒர்க் பண்ண மாதிரி கடையில் வாங்குற மாதிரியே இருக்குல்லங்க. பாவாடை சட்டைனா பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரே ட்ரெஸ்லேயே முடிஞ்சிச்சு இல்லைங்க, ரெண்டுமே சேர்ந்தா மாதிரி. பின்னாடி வந்து நான் 4.5 இன்ச் வச்சேன். இப்போ நாட் வைக்கிறதுனால நான் அதை 4.5 இன்ச் வச்சுருக்கேன். இல்லை எனக்கு நாட்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஒரு 3, 3.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 3 கொக்கி வச்சு நான் முடிச்சிருக்கேன். 3 கொக்கி கரெக்டாக இருக்கும். இன்விசிபிளாக கீழே நான் பாவாடையை ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த 4 இன்ச் டாட் பிடிச்சது அது இருக்குங்களா, பார்டர் கீழே பிடிச்சிட்டு பதிய தையல் போட்டுருங்க. இது கடையில் வீட்டில் தான் தைச்சோன்னா நம்பவே மாட்டாங்க, கடையில் இருக்க மாதிரியே சூப்பராக இருக்குல்லங்க, ரியலாக அழகாக. நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க நெக்ஸ்ட்டு போகிற வீடியோஸு.